இவன் வந்து நல்லவன் ஆச்சு, பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணுறான்னா அவன் டிஸ்டர்பே பண்ணலாம், அவன் வேலையை பார்த்து போயிட்டே தான் இருக்கிறான். ஸோ மீன் வாயில் இப்போ ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து சித்ரா பொண்ணு வந்து போலீஸ் கூட பேசிகிட்டு இருக்கு. நம்ம பேச மாட்டோம் கொல்ல மாட்டோம்னா கூட திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மாட்டிகிட்டு இருக்கணும் பொழுது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு நிச்சயமாகவே தோணும். ஸோ ஏன்னா அன்றைக்கி வேறு வந்து அவன் வந்து கேட்டு போயிருக்கேன் சீசன் டிக்கெட் எடுக்கலன்ட்டு. அன்றைக்கி கேட்டப்போ நாமளும் ஏதாவது என்ன வேணும்னு கேட்க போவோம் அப்படின்னும் பொழுது இவருடைய பேக்கை வந்து அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்றது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவன் எனக்கு வந்து 3 பொம்பளைங்களை பிடிக்கும், ஹேமா மாலினி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன் இந்த பெண்கள் வந்து டக்குன்னு பழக மாட்டுறாங்க? அதுவும் இவங்க விடோயர்ன்றது வந்து படத்துக்கு அப்புறம் தான் தெரியும், படத்தில் பாதிக்கு மேலே தான் அவங்க வந்து விடோயர்ன்றதே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி பெண் ஏன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பழக மாட்டேன்னா இந்த மாதிரி தான் திடீர்னு பார்த்தா இடுப்பை பார்த்துட்டு இருப்பான் அவன். போலீஸ் டக்குன்னு வந்து வரைக்கும் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடையே அந்த கேரக்டர் இருக்கும். ஒரு வயசு பொண்ணு கூட வந்து என்ன பண்ணுவான்னா, ஸோ இங்கே பார்க்குறானா இவர் சொல்லு அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவா. பட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த பொண்ணு இருக்கும்பொழுது சித்ராவுடைய பின்னணி என்ன, சித்ராவுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு தேடல் வந்து பார்வையாளனுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவன் வந்து இப்படி எரிஞ்சு விடணும், ஏன் இவன் இப்படி நடத்தணும், இவ்வளோ ஸ்ட்ரிக்டானா இவளுக்கு என்ன ஏதோ பின்னாடி இருக்கா, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் போயிட்டு இருக்கும்.